சார் மந்த்லி வந்து இப்போ மந்த்லி வந்து ஓவராலா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு சார். மந்த்லி ஓவரால் டவுன் ட்ரெண்ட். ஓகே, மந்த்லி பார்க்கறதுக்கு டவுன் ட்ரெண்ட்ல இருக்குது. இதனுடைய ஐ லோ மார்க் பண்ணிடலாமா சார்? சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. நான் மட்டும் மார்க் பண்ணுவேன். எங்க மார்க் பண்ணோம், என்ன பண்ணோம் சார்? இப்போ டவுன் ட்ரெண்ட்ல கடைசி கிளிப் இதுதான் சார் ஐ. அதாவது 200க்கு நேரா இருக்குது, அதான் சார் ஐ. இதுதான் ஹையா? ஆமா சார், ஓகே, அதான் ஐ. ஆ அப்புறம் இதான் சார் லோ 120 கீழே இருக்குது, 110க்கு நேரா இருக்குது, அதான் சார் அந்த பாட்டம் தான் சார் லோ. இதுவா? ஆமா சார், இது லோ. ஆமா. தட்ஸ் இட். ஓகே, குட். மந்த்லிக்கு ஏன் லோன் சொல்றீங்க? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு சார்? இந்த இடத்துல ஃபிளிப்? கடைசி பிளிப் தான் இந்த டவுன் ட்ரெண்ட்ல, இதான் இந்த விக் தான் கடைசி பிளிப் சார். இந்த இடத்துல சார் கீழே பாட்டம்ல. இதுவா? ஆமா சார். இது ஃபிளிப்னா இது என்னது? ஓகே சார். இங்க என்ன நடந்திருக்கு? இங்க வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு சார். அப்ப ட்ரெண்ட் என்ன? இப்போ ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு சார். ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன ஆகலாம்? எங்க வரைக்கும் போலாம்? இப்போ வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுனால அப் ட்ரெண்ட். இப்போ திரும்ப வந்து இந்த ஐ வரைக்கும் போலாம் சார், மேல அது வரைக்கும் போலாம். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? இங்க வந்து டவுன் ட்ரெண்ட் தான் வந்திருக்கு. இப்போ மேல போயிட்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்துட்டு கீழே வந்து மேல போயிட்டு இருக்கான் சார். இது இப்போ இங்க மேல இருந்து ஃபிபனாக்கி வச்சு பார்க்கலாம் சார். வெப் வச்சு பார்க்கலாமா? ஆமா சார், மேல இருந்து மேலண்டா இல்ல இந்த இடத்துல ஃபிளிப் நடந்து லோ மார்க் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம்? இல்ல இதுவே ஒரு கீ லெவலா இருக்கு, கீ லெவலா மார்க் பண்ணலாம்னாலும் ஓகே தான். ஆமா சார், இந்த இடத்துல ஒரு கீ லெவல் இருக்கு சார். நீங்க இது மார்க் பண்ண இடத்துல இந்த இடத்துல. ஓகே, இந்த லெவல்ல வரைக்காத வரைக்கும். ஆமா, இந்த லெவல்ல வரைக்காத வரைக்கும் மார்க்கெட் பை தான் சார். ஓகே, நெக்ஸ்ட் வீக்லில போடுங்க சார். ட்ரெண்ட் லைன் இதுல இங்க இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரும் சார். பாட்டம்ல இப்படி வேணா போடலாம் சார். பாட்டம்ல இருந்து ட்ரெண்ட் லைனா? ஆமா, பாட்டம்ல இருந்து ஒண்ணா ட்ரெண்ட் லைன் 124ல இருந்து இந்த பக்கமா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாம் சார். அப் ட்ரெண்ட்ல கீழ இருக்கு சார். அந்த இயரை சொல்லுங்க சார். கீழ இருக்கு இல்லையா லைன்ல? 2019 2020 நேரா ஒரு 2020க்கு நேரா ஒரு விக் இருக்குல்ல சார், அங்க இருந்து இப்படி டாப்ல. அப்படிதான் சார். இது ஓடவா? ஆமா சார், இப்படி போடலாம். இது எப்படி 1 2 3 4ஆச்சா? ஆமா சார், 4. மேக்ஸிமம் மார்க்கெட் என்ன ஆகலாம்? அதை தொட்டுட்டு திரும்ப மேல போலாம் சார். மேல போலாம். அதே மாதிரி இங்க என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு? இது இப்ப புல்லிஷ் எங்கல்பிங் வேற கிடைச்சிருக்கு சார். மார்க்கெட் மேக்ஸிமம் என்ன சான்சஸ் இருக்கு? மேல போக வாய்ப்பு இருக்கு சார். மேல போக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? எங்க சார் இங்க வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இங்க பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கா? உடனே என்ன பண்ணுவோம்? லோல இருந்து ஹைக்கு இங்க இருந்து ஃபிப் வச்சு பாருங்க சார். கரெக்ட்டா எங்க ரியாக்ட் ஆயிருக்கு? பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கீங்களா? அதான் கீ லெவல் சார். அந்த இடத்துல கீ லெவல்ல தொட்டுட்டு மேல போயிருக்காங்க. ஃபெப் எடுத்துருக்கேன். ஃபெப்ல எங்க ரியாக்ட் ஆயிருக்கு? 0.5. இப்பதான் சார் எனக்கு ஃபிப் புரியுது. 50%ல ரியாக்ட் ஆகி போயிருக்கான் சார். 50% ரியாக்ட் ஆகி போயிருக்கானா? ஆமா சார். அப்ப இது வந்து ரீட்ரேஸ்மென்ட் லெவலா வச்சுப்போமா? ஆமா சார், ஒரு மேஜர் கீ லெவலா வச்சுக்கலாம் சார் அந்த இடத்த. ஓகே, இப்போ போயிட்டு 50% ரியாக்ட் ஆகி போயிருக்கான்ல? ஆமா, 50% ரியாக்ட் ஆகி போயிருக்கானா? கரெக்ட்டா? ஆமா சார், போயிருக்கான். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த 50% ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டச்சுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ணிருக்கான்? இந்த டச்சுக்கு அப்புறம் மேல போயிட்டு இருக்கான் சார். ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு மேல போயிட்டு என்ன இருக்கான்? இங்க அகைன் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்துருக்கான் சார். ஃபிளிப். இதுக்கு பேர் என்னது? ஃபிளிப் நடந்துருக்கு அப்பர் சைடு. என்ன ஆகுது இந்த இடத்துல? இது என்ன ஆயிருக்கான்? எங்க சார் இப்போ இது ஒரு ஃபிளிப் நடந்துருக்கு. இது லோ. இது இங்க திரும்ப 618 லெவல்ல வந்திருக்கான் சார். இது வந்து இந்த இடத்துக்கு ஒரு 618 லெவலா? ஆமா சார், ட்ரெண்ட் லைன். ஆனா ப்ரோ இந்த பிரேக் ஆயிடுச்சு தான் ப்ரோ. மார்க்கெட் வந்து கீழே வந்த மாதிரி பார்த்தா ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டல் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் கேண்டல் என்னவா இருக்கு? புல்லிஷ் எங்கல்பிங் வந்திருக்கு. ஹேமர். ஃபர்ஸ்ட் கேண்டல் என்ன? ஹேமர் சார். சரிங்க. ஸோ ஹேமரா?
அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த கேண்டல் இருக்கு. ஆனா ஹேமரோட லோவை என்ன பண்ணல? ஆமரோட லோவை பிரேக் பண்ணல சார். அதனால என்ன பண்ணா தூக்கிட்டு போயிட்டானா? ஸோ மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேல போக வாய்ப்பு இருக்கு சார். மேக்ஸிமம் என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேல போக வாய்ப்பு இருக்கு. டைரக்ஷனா போட்டு வச்சு ஓகேவா? இப்போ இனிமே நம்ம என்னதான் ட்ரை பண்ணுவோம்? ஒன்லி ஃபார் பை டைரக்ஷன்ல தான் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண? நெக்ஸ்ட் வந்து டெய்லி போடுங்க சார். டெய்லி. ஸோ டெய்லி போட்டாச்சா? ஆ. டெய்லி போட்டாச்சா? போட்டாச்சுங்க சார். டெய்லி போட்டோம். ஸோ அப் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு. ரோல் ஓவர் ஆகிட்டு ஆ. இருக்கா? ஆமா சார். ஓகே லெட்ஸ் இட். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஒரே மூமெண்டமா இருக்கு. ஸோ ரீடெஸ்ட் எடுத்துட்டு என்ன ஆகலாம்? ஆகலாம். மேல போலாம் சார். இந்த இடத்த பார்த்தா ரீட்ரேஸ்மெண்ட் லோ கண்டுபிடிக்க முடியாதா? ஆமா சார். என்ன பண்ண? இப்போ 4 hour டைம் ஃப்ரேம் போயிடுங்க. 4 ஹவருக்கு போயிடவா? ஆ. 4 ஹவருக்கு வந்துட்டேன். 4 ஹவர்ல என்ன இருக்கு மார்க்கெட்டு? சார் 4 hourல இப்போ டவுன் ட்ரெண்ட்ல இருந்து பிரேக்கப் செக்ஷன் நடந்திருக்கான் சார். மேல அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கான். பிரேக்கப் செக்ஷன் நடந்து என்ன பண்ணிட்டான்? அப் ட்ரெண்டுக்கு மாறி இருக்கான். மேஜராவும் மேல போகும் தெரிஞ்சிச்சு, மைனராவும் ஆமா மேல போகும் தெரிஞ்சிச்சு. அப்ப இந்த இடத்துல அப் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் ஃபிளிப் எங்க இருக்கு? அப் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் ஃபிளிப் இந்த இடம் சார். கீழ சார். இப்போ இதுதான் பிரேக்கப் ஸ்ட்ரக்சர். அப் ட்ரெண்டுக்கு லாஸ்ட் இந்த இடம் சார். இதுவா? அந்த 163.7 கீழ அந்த இடம் சார். இந்த இடம். இதுவா? ஆமா சார். இதுவா? இதுவே அப்படி இல்லனா இங்க கொஞ்சம் குட்டியா இருக்குது. மேல இருக்கிறத வைக்கலாமா சார்? இங்க இதுதானே லாஸ்ட் ஃபிளிப். ஓகே ஓகே. இது லாஸ்ட் ஃபிளிப்பா? இங்க மார்க்கெட் என்னவா இருக்கு? இங்க நடந்துருக்கு, ஃபிளிப் நடந்துருக்கு. நான் இல்லன்னு சொல்லல. அது வரேன் பாத்து. ஆனா குட்டியா இருக்குது அது. அது குட்டியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? குட்டியா இருக்குதுன்னா சரியா இந்த இம்பல்ஸ்க்கு மைனரா? ஓகே சார். கடைசி ஃபிளிப் இதுதான் சார். 162க்கு நேரா இருக்குது. அதான் சார். அதான் மார்க்கெட் என்னவா இருக்கு? மேல போயிருக்கு. இதுக்கு வந்து ரீட்ரேஸ்மென்ட் இது பிப் வச்சு பாருங்க சார் இங்க இருந்து. சரிங்க. ஓகே வெல். சோ இப்போ இதுதான் லோவா? ஆமா சார். இந்த லோ பிரேக் பண்ண வரைக்கும், இந்த லோவை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் தான் சார். அப் ட்ரெண்ட். ஆனா இது ஒரு இம்பல்ஸா? ஆமா சார். இதுக்கு ஒரு இம்பல்ஸ். இந்த இம்பல்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? இந்த ஃபிப் வச்சு பாருங்க எவ்வளவு தொலைவு வரும்னு பார்க்கலாம். கீழ இருந்து 160.7ல இருந்து ஃபிப் வச்சு பாருங்க. 50% வர மைனர் லோவே 50% இருக்கா? ஆமா சார். இந்த 50% பை ஆப்ஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார். அதே மாதிரி 618. சோ இந்த ஏரியாவை மார்க் பண்ணி வச்சுக்கலாமா? ஆமா சார். ஆமா. ஓகே ரைட். அந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷன் வந்தா எடுக்கலாம் சார். அந்த இடத்துல well done the key level also that right? இங்க பை கன்ஃபர்மேஷன் வந்தா எடுக்கலாம். பை எடுக்கலாம். அதர்வைஸ் நான் லோல என்ன பண்ணலாம்? லோல என்ன பண்ணலாம்? பை அது கீழ வந்தா கூட ட்ரை பண்ணலாம் சார் பைக்கு. ஓகே குட். நெக்ஸ்ட் பாப்போம். ஓகே. இப்போ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு? இந்த ரீப்ளேஸ்மென்ட் லெவல்ல இங்க என்ன இருக்கு? இங்க ஒரு இது டோஜி கேண்டில் வந்திருக்கு. பெரிய ஸ்பின்னிங் இந்த மாதிரி. ஆனா அதுக்கு இன்னும் கீழ வரலையே சார். இன்னும் வரும்னு நினைக்கிறேன். என்ன இருக்கு? ஆமா போயிட்டானே. தொட நல்லா போயிட்டான் சார். இந்த ஜோன் என்ன ஜோன்? ராலி பேஸ் ராலி. என்ன ஜோன்? இது வந்து டிமாண்ட் ஜோன் சார். என்ன பண்ணலாம்? ஆமா டிமாண்ட் ஜோன்ல வந்து தொட்டுட்டு மேல போயிருக்கான் சார். அப்போ இந்த இடத்துல இந்த எங்கல்பிக்கான ஒரு பை எடுத்துக்கலாம் சார். இப்ப எடுக்கலாமா? வேணாமா? இப்ப எடுக்கலாம் சார். இப்ப எடுத்தா கொஞ்சம் மேல போவோம். எடுங்க சார். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் இங்க இருந்து ஒரு 1:2 ரேஷியோனா வைங்க சார். ட்ரேட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஏதா ஃபிக்ஸ் பண்ணனும் சார். ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த இது டிமாண்ட் ஜோனுக்கு கீழ வைங்க சார். கொஞ்சம் கீழ. ஓகே இந்த ஜோனுக்கு கீழ வச்சிட்டேன். டார்கெட் வந்து அவ்வளவுதான். மினிமம் இந்த ஐ வரைக்கும் போவான். இந்த ஹை வரைக்கும் டார்கெட் 1. அதாவது டார்கெட் 1 இந்த ஹை ரைட். ஓகேவா? ஆமா. ஓகேவா? ஓகே சார். ஒரு டார்கெட்டை வைங்க சார்.
அதிகமா வேணாம் சார். ஒரு டார்கெட் வேணாம் 1:2 தானே எடுக்க சொல்றீங்க. அப்ப ஒரு டார்கெட் எடுக்குன்னா நீங்க ஏன் ட்ரேட் பண்றீங்க? அப்படியா சார்? சரி 1:2 வைங்க சார். ஆ 1:2 வைங்க சார். 1:2 வச்சிடலாமா? ஆ 1:3 வச்சுக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தானே என்னோட டார்கெட். ஆ ஆ. இந்த இந்த லெவல் வைங்க சார். இந்த லெவல். ப்ரீவியஸ் ஐ இப்போ போடுங்க சார். ஓட்டுங்க. ரன் பண்ணவா? ஆ அப்பாடா கொஞ்சமாச்சும் மேல போறான் சார். டிபி லாஸ்ட் ஃபிளிப் நன்றிக்கு இது லோவா? ஆமா சார். ஜோன் லோவா? ஆமா. இந்த இந்த இப்போ அடுத்த ஃபிளிப் நடந்திருக்கு இது லோ. ஆமா சார். இப்போ ஸ்டாப் லாஸ் வந்து தொட்டுச்சு சார். டார்கெட் 1 அடிச்சிச்சான்னு பாப்போம் ஃபர்ஸ்ட். ஒன்னு அடிச்சிருக்கு சார். 1 அடிச்சிட்டு என்ன இருக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட். அப்ப இந்த ப்ராஃபிட்டும் இல்ல, ஆமா லாஸும் இல்ல. இல்ல. நெக்ஸ்ட் இந்த இடம் வந்து ஒரு 50% லெவலா? ஆமா சார். இந்த ஜோனு. ஆமா ஸோ இந்த ஜோன்ல டச் பண்ணியிருக்கா இப்போ? ஆமா சார். ஸோ இன்கேஸ் பை கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம் சார். பை எடுக்கலாமா? கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? பை எடுக்கலாம். எடுக்கலாம். ஓகே வெல் சி. ஃபர்ஸ்ட் டைம் வராம செகண்ட் முறை போய் வருது சார் அது. என்ன பண்ணலாம் சார்? இப்போ வேணா இந்த இந்த டிமாண்ட் ஜோன் விட்டு வெளியே போயிருக்கு. இப்போ வேணா பை எடுக்கலாம் சார். ஸ்டாப் லாஸ்? ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இந்த 618 லெவல் கீழே வைங்க சார். கொஞ்சம் கீழே. ம் வச்சு டார்கெட் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த பீக் சார். ப்ரீவியஸ் பீக் இது வரைக்கும் செகண்ட் டார்கெட் அந்த அந்த லெவல் சார். ஹெட்லைனா? ரெட் லைன். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம் சார். ஐ ஷூர்? ஷூர் சார் ஷூர். ஆல் தி பெஸ்ட். இப்போ 1:1 டார்கெட் கிட்ட ஆயிச்சா? ஆமா சார். 1:1 கிட்ட ஆனோனே என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ் இல்ல 50% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஆமா ஸ்டாப் லாஸ் மாத்தணும் சார். ஸ்டாப் லாஸ் ஆட்டோலயே கொண்டு வந்து வச்சிருமா? ஆமா சார். என்ட்ரி கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? இல்ல இதுக்கு கீழே இப்ப கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்க்கு கொஞ்சம் கீழே வைக்கலாம் சார். ஒரு ஒரு இது ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஓகே இந்த ட்ரேட் ரன் ஆகிட்டு இருக்கிறோம். ஆமா இங்க என்ன நடந்திருக்கு? ஃபிளிப் நடந்திருக்கா? ஆமா சார். இப்போ அகைன் ஃபிளிப் நடந்ததுனால இது லோ. ஓகே இது லோ ஆயிடுச்சு. இந்த இம்பல்ஸுக்கு இந்த இம்பல்ஸுக்கு திரும்ப 50% வந்துட்டு போவான் சார். வந்துட்டு போவான். அப்போ இந்த இம்பல்ஸ் ஒரு லோ இருக்கும்ல, அதுக்கு இந்த மைனஸ் ஃபிளிப் இத வந்து லோவா மார்க் பண்ணுவோமா? ஆமா சார். ஆமா இந்த லோ பிரேக் பண்ணா ரீட்ரேஸ்மென்ட்க்கு வந்துட்டு மேல போவான். அந்த லோவை பிரேக் பண்ணல. இப்போதைக்கு அப் ட்ரெண்ட் தான். அப் ட்ரெண்ட் தான் சார். லோக்கு வந்துட்டு மார்க்கெட் போயிருக்கானா? ஆமா சார். இத போயிட்டு என்ன பண்ணலாம்? ஒரு பை என்ட்ரி. இப்போ இது ஃபிளிப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெட் லைன் கீழ இருக்கிற ரெட் லைன் இப்போ லோ ஆயிடுச்சு சார். சொல்லுங்க என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு பை எடுக்கலாம் சார். ஏன்னா எங்கல்பிங் வேற வந்திருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இந்த விக்குக்கு கீழே வைங்க சார். என்ன பண்றது? ரெட் லைனுக்கு கீழே இல்ல விக்குக்கு கீழவா? ரெட் லைனுக்கு கீழே வைக்கலாம் சார். ரெட் லைனுக்கு கீழே. ஏன்னா அந்த பாட்டம் கீழே டார்கெட் ஃபர்ஸ்ட் ரெட் லைன் 1169.114 இருக்கு. அது இப்ப வச்சா 1:7 தானே கிடைக்குது. எனக்கு 1:2 தானே மினிமம் டார்கெட். ஆமா சார். ரன் பண்ணவா? சரி ஓகே சார். மினிமம் அந்த ரெட் லைன் வந்துருவான். அதுக்கப்புறம் எவ்வளவு போவான்னு தெரியல சார். மினிமம் அந்த ரெட் லைன் வருவான். ஐயோ ப்ரோ லைன்ல ஒரு ஹேமர் கிடைச்சிருக்கா? என்ன பண்ணலாம்? ஆமா சார். ஹேமர் கிடைச்சிருக்கு. 1:1 ஆயிடுச்சுட்டானு பாப்போம். இல்ல சொல்லுங்க. ரன் தான் ட்ரேடிங் ரன் தான். ஏன்னா என்ன ஸ்டாப் லாஸ் லெவல பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ண வரைக்கும் ஆமா ரன்னிங்ல தான் இருக்கு சார். இப்போ வேணா இந்த மினிமம் ப்ராஃபிட்லயே கூட வெளியே வந்துடலாம் சார். ஓபன் பண்ண இடத்துல தான் இருக்குது. ஏன்னா திரும்ப மேல
ஆனா திரும்ப இன்னொரு பை எடுக்கலாமா சார்? இது இந்த ட்ரெண்ட் இது சைடுல இருக்குது ட்ரெண்ட் லைனுங்களா சார்? அது ட்ரெண்ட் லைனா? இல்ல 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 அதெல்லாம் கிடையவே கிடையாது. ட்ரெண்ட் லைன் போடணும்னா சொல்லுங்க, ட்ரெண்ட் லைன் போடலாம். இங்க ஒரு ஏதோ ஒரு லைன் ஒன்னு போகுது. இது கிராஸ்ல ஒரு ரெட் லைன் போட்டு வச்சுக்கிறீங்க. அது ட்ரெண்ட் லைனான்னு தெரியல சார். இன்னும் லோவை பிரேக் பண்ணல சார். லோவை பிரேக் பண்ணல. நீங்க பை தான். நான் இன்னும் பை தான் ட்ரை பண்ணலாம். ஒரு பை போடுங்க சார். ஹலோ. எஸ். பை போடுங்க சார். பை போடுங்க. இன்னும் அந்த லோவை பிரேக் ஆனா லைட்டா அந்த விக்க மட்டும் வெளியில. டார்கெட் டார்கெட் மேல இருக்கிற ரெட் லைன் வரைக்கும் போடுங்க சார். இதுவா? ஆமா சார். ரன் பண்ணவா? ஐ ஷூர்? ஷூர் சார். டார்கெட் 1:1 கிட்டா? ஆமா சார். ஸ்டாப் லாஸ் ஆட்டோல வைக்கீங்களா இல்ல ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பண்றீங்களா? சார் அந்த கீழ லெவல்ல இருந்து ஓபன் பாயிண்ட்க்கு கொஞ்சம் முன்னாடி வைப்போம் சார். இப்போ கரண்ட் பாயிண்ட் கொஞ்சம் முன்னாடி 50%. ஓகே, என்ட்ரிலே வைக்கீங்க. ஆமா. என்ட்ரி இன்னும் டச் பண்ணல. டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. ரெண்டு டார்கெட் என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு சார். ரைட் அடிங்கப்பா. 3 டார்கெட் சார். 3 டார்கெட்டும் ஹிட் ஆயிடும். சூப்பர் 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 சூப்பர்.